இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம்.
வகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. This is the first Sunday of April 2025. 3 மாதங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் நம்மை இந்த செகண்ட் குவார்ட்டர்ல கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் இந்த காலை ஆராதனையில எங்கள் நடுவிலே ஆண்டவரே வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். Speak to us, O God, we pray. In Jesus' name. Amen. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிப்போம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை ஆராதிப்பது, அவரை உயர்த்துவது மெய்யாகவே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் ஆராதிக்க நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த நல்ல ஆராதனை வேளையில அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிற நாம ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால எங்களை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த தெய்வம் அவர் நம்முடைய துதியிலே அவர் மகிழுவாராக. நம்முடைய துதியை அவர் ஏற்றுக்கொள்வாராக. எங்கெங்கே பூமியில் இருந்து துதி எழும்புகிறதோ அங்கே எல்லாம் வானத்திலிருந்து ஜெயமும் இறங்குகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், எங்கெங்கெல்லாம் துதி பூமியிலிருந்து எழும்புகிறதோ அங்கெல்லாம் ஜெயம் வானத்திலிருந்து இறங்குகிறது. அவருடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது, அவருடைய ஆளுகை இறங்குகிறது, அவருடைய ஆலோசனை இறங்குகிறது. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில எங்களை ஆளுகை செய்ய இறங்கி வருவீராக. அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்படியே ஒரே மனதோடு கூட அப்பாவை நோக்கி பார்த்து, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே, நாங்கள் துதிக்க 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 உடைய நாமத்தை உயர்த்த 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 எங்களின் எல்லைகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்புகிற தெய்வம் நீர் அல்லவா? உங்க மகிமை இறங்கி வரும்போது எங்கள் வாழ்வில் சூழல்களில் எல்லாம் ஒரு வித்தியாசம் உண்டாகுமே.
ஒரு மாற்றம் உண்டாகுமே, ஒரு மறுரூபம் உண்டாகுமே. தகப்பனே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி எங்கள் மத்தியில ஓ ஓ மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே. நம்பி வந்து நிக்கிற ஆண்டவரே, நம்பி வந்து நிக்கிற ஆண்டவரே, நம்பி வந்து நிக்கிற ஆண்டவரே, நன்மை செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர், எங்களுக்கு தயை செய்வீராக, எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஒரு பாடலை பாடுவோமா? நம்பியே வந்தேன், இயேசுவே உந்தன் பாதமே சேர நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே பாடுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. உற்சாகமா சேர்ந்து பாடுவோம். எஸ். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே, முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிரப்பும், முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிரப்பும். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. மனிதனின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரை வந்த வினைகளை பாரும், மனிதனின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரை வந்த வினைகளை பாரும், உன் சமாதானம் நிறைவாக தாரும், உன் அன்பு என்னிலே இருந்திட செய்யும், உன் சமாதானம் நிறைவாக தாரும், உன் அன்பு என்னிலே இருந்திட செய்யும். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே, நம்பியே வந்தேன் இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே.
எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் கைவிடாத தெய்வமே, காத்துக்கொள்ளும், என் கரம் பற்றி நடத்தும் என்று கேட்போம். சொன்னதை செய்கிறவர் கூடவே இருப்பார், கடைசி வரைக்கும் நடத்துவார். ஹல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் நீக்கிடும் தெய்வம். விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் நீக்கிடும் தெய்வம். தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம், நம்பிடும் மாந்தரை தாங்கும் நல் தெய்வம். தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம். ஓ, நம்புகிறவரை தாங்கி நடத்துகிற நல்ல தெய்வம் நீரல்லவோ. விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் போக்கிடும் தெய்வம். விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் நீக்கிடும் தெய்வம். தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம், நம்பிடும் மாந்தரை தாங்கும் நல் தெய்வம். தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம், நம்பிடும் மாந்தரை தாங்கும் நல் தெய்வம். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே. முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிறுத்தும். முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிறுத்தும். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே, நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே. என் சத்தம் கேட்கும் வல்லவரே, உருக்கமாக இறங்குமே. என் சத்தம் கேட்கும் வல்லவரே, உருக்கமாக இறங்குமே. உம்மை அல்லால் யாருண்டு, உந்தனின் பாதத்தை அண்டினேன். இயேசுவே, உம்மை அல்லால் யாருண்டு, உந்தனின் பாதத்தை அண்டினே. நம்பி வந்தே இயேசுவே, என் ஜெபம் கேட்டு இறங்குவி. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வி. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வி. இயேசுவே, எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, நம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் பாத்திரர், நீர் போதுமானவர். எங்கள் ஜீவனை பார்க்கிறோம், உம்முடைய கிருபை நல்லது. ஆண்டவரே,
இந்த நல்ல ஆராதனை வேளையில உம்முடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையை கொண்டாடுவதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. We are here to celebrate your grace, Lord. Oh, hallelujah. என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி, தேவாதி தேவனீர், ராஜாதி ராஜன் நீர், எங்கள் துதியை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களில் அன்பு கூர்ந்து உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுத்து சத்தத்தை உயர்த்தி, ஓ என் அன்பின் கீதமே, என் இன்ப இயேசுவே, என் அன்பின் கீதமே, என் இன்ப இயேசுவே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. உம்மை போல எங்களை தாங்க யாரும் இல்லப்பா. உங்களை போல எங்களை விசாரிக்க யாருமே இல்ல ஆண்டவரே. ஓ, கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வமே, எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படிக்கு எங்களுக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிற நல்ல தகப்பனே, எங்கள் வழிகளை எல்லாம் செவையாக்குகிற தெய்வமே, உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லையே. அன்பு நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த ஆராதனை வேளையில உம்மை உயர்த்துகிறோம். உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே. உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே. உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே. உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே. உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, எங்களை மீட்டு கொண்டவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை.
நானும் சேர்ந்திடுவே. நேசமே நேசரே உம்மில் நானும் சேர்ந்திடுவே. ஆராதனை 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 உமக்கே ஜீவாதிபதியே. ஆராதனை உமக்கே ஆராதனை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. நல்ல ஆராதனை வேளையில் கூட உமக்கு நேராக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஜீவபலியா எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செலுத்தி இருக்கிற துதி பலியை ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக, அங்கீகரிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Albert Robinson, for leading us in worship. பிரியமானவர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை சென்னையில் இரவு ஜெபம் நடந்தது. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் நடக்கிற இந்த ஜெபம் 100 மாதத்தை எட்டி விட்டது. கர்த்தர் 100வது மாத ஜெபத்தை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி, April 6th, last year April 6th, my wife was in a very critical condition in Miyot Hospital. Miyot Hospital அங்க இருந்தாங்க. I'm constantly thinking about that this few days. கடந்த 2-3 நாட்களா ரொம்ப அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த சனிக்கிழமை is her first eternal home birthday. Death anniversary என்று சொல்வதை விட நித்திய வீட்டிலே பிரவேசித்த அல்லது பிறந்த நாள், பிரவேச நாள் என்றுதான் நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். ஆனாலும் இழப்பு என்பது இழப்பு இங்கே. ஸோ we do deeply miss her. ஸோ இந்த வீக் ஒரு இமோஷனல் வீக்காக எங்களுக்கு இருக்க போகிறது. சிங்கப்பூரில் பைபிள் காலேஜ் படிக்கிற என்னுடைய டாட்டர், she will be home on Wednesday அன்று அவ வந்துருவா. So looking forward to being with the children and reflecting on God's faithfulness the last 1 year. கடந்த ஒரு வருடம் எங்களோடு கூட இந்த இருளான அந்த பள்ளத்தாக்கின் நாட்களில் தேவன் எங்களை கிருபையாய் நடத்தினதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். ஜெஸ்ஸியுடைய லைஃபுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். அவர்களுடைய நினைவாக ஜெஸ்ஸி குட்வில் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை, ஜெஸ்ஸி நல்லெண்ண அறக்கட்டளை என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் 8 பிள்ளைகளுக்கு இப்பொழுது உதவி செய்து வருகிறோம். தொடர்ந்து அதை இன்னும் அதிகமான ஆட்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் கிருபை கொடுப்பாராக. இன்றைக்கு தான் நான்
ஒரு நேற்று தினத்தில் ஆக்சுவலாக ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சைல்டு கேன்சரில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம் என்று சொல்லி. ஏனென்றால் கேன்சரில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஸோ எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த கேன்சர் பிள்ளைகளுக்கு ஃபுட் கொடுக்கறதற்கு ஒரு தொண்டு நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. அவங்ககிட்ட பேசினேன். இது போல் வேற ஏதாவது இடத்துல சைல்டு கேன்சரில் இருக்கிறவர்களுக்கு ஏதாகிலும் ப்ராக்டிக்கலாக செய்யணும்னா என்ன பண்ணலான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறேன். ஸோ நாங்கள் கடந்து போனது ஒரு டிஃபிகல்ட்டான பார்த்து தான். பட் இதை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவருக்காக நாங்கள் பட்ட பாடுகள் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை பிறருக்கு நன்மை செய்வதற்கு பயன்படுத்தலாம் என்ற உணர்வு இருக்கிறது. கர்த்தர் நடத்துவாராக. அது போக இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ, இந்த மரணத்தினாலே எங்களுக்கு தேவன் கொடுக்கிற சில படிப்பினை பாடங்கள், அதை வைத்து ஸோ ஹீலிங் மிரக்கல்ஸு அந்த காரியத்திற்காகவும் ஜெபிக்கிறதற்கு, மக்களுக்கு ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி, ப்ராக்டிக்கல் ஹாஸ்பிட்டலைஸ் பீப்புளுக்கு கேர், இந்த மாதிரி பல காரியங்களை எனக்கு மைண்டில் இந்த வாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் நடத்துவாராக. எங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த நாட்களில் தேவன் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாபெரும் அசைவை கொண்டு வரப்போகிறார் என்பதிலே தேவனுடைய ஊழியர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல ஒரு உணர்வு, ஒரு ஃபேத்து, கர்த்தர் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஸோ தேவனுடைய அந்த எழுப்புதல் திட்டத்திலையும் ஒரு பெரிய பணி இருக்கிறது. அதனால தான் இந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸ் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணிக்கிடணும், பெரிய வாய்ப்பு தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட நான் நம்முடைய கெப்பாசிட்டியை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், நன்மையோ தீமையோ வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நோக்கத்திற்காக எப்படி பயன்படுத்துவது என்ற காரியத்தை தான் உங்களோடு கூட நான் பேசப்போகிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புதலுக்காக அவர் மக்களை, ஊழியர்களை இணைக்கிற எல்லா காரியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜோமனுமான் தகப்பனே, இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் கொண்டு வருகிற வாய்ப்புகளுக்காக, எங்களுக்கு கொடுக்கிற லீட்ஸுக்காக, எங்களுக்கு கொடுக்கிற ஊழிய தருணங்களுக்காக, வாய்ப்புகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடியனை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே இந்த இழப்பின் நாட்களில் எங்களோடு கூட நீர் போதுமானவராக இருந்து எங்களை நடத்தி வருகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே வட இந்தியாவில் பணி செய்கிற மிஷனரிகளை நினைக்கிறோம். ஆண்டவரே ஒரிசாவில், பீகாரில், யூபியில் ஊழியம் செய்கிற எல்லாரையும் உடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். தேவனுடைய ஆசீர்வாத கரம், தேவனுடைய நன்மையான கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய பலத்த கரம் ஆண்டவரே அந்த மிஷனரிகளோடு, ஊழியர்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் ஊழியர்களுக்குள்ள உண்டாகி இருக்கிற இணைப்புக்காக, ஒரு மியூச்சுவல் ஆனர், ரெஸ்பெக்ட், அதற்காக ஸ்தோத்திரம். இது வளரட்டும், இது பெருகட்டும், ஒருவருக்கொருவர் என்ற காரியம் ஊழியர்களுக்குள்ள அதிகமாக இந்த நாட்களில் உண்டாகட்டும். நாங்கள் இணைந்து செயல்படட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 3 மாத காலம், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய இந்த 3 மாதங்களில் உள்ள எல்லா சபையினுடைய ப்ரோக்ராம், ஊழியங்கள், நிலுவையிலே உள்ள காரியங்கள், செய்யப்பட வேண்டியவை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க தகப்பனே. தொடர்ந்து மீதியான ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, எக்ஸாம், ஆண்டவரே சீசன்ல பிள்ளைகள்
எழுதி கொண்டிருக்கிற எக்ஸாம்ஸ் ஆண்டவர் இந்த நாட்களுக்கு தேவையான பொருளாதார ஆண்டவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக மனதார எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேசத்தை ஆளுகிறவர்கள் நம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். ஞானத்தினால் நிரப்புங்க. தேவன் தேசத்திலே உம்முடைய கிரியையை செய்வதற்கு ஆண்டவர் எதுவும் தடையில்லை. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் த நேஷன், நீர் விரும்புகிற காரியங்கள் தொடர்ந்து நடக்கும். அதை சபை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை பாடுவோம். தம்பி சாம் மோசஸ், தேங்க்யூ. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனம் எல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையோரெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இது
ஜீவன் ஜபம் ஜயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். Praise the Lord. Thank you, Sam. இப்பவும் பிரியமானவர்களே, நாம் இதனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். நம்முடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணிக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் என்ற காரியத்தை பார்க்க போகிறோம். தொடர்ந்து 3 வாரம் இதை குறித்து தான் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஃபைனல் செஷன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு நீர் நடத்துவீராக, பேசுவீராக. உம்முடைய வார்த்தை விடுதலையோடு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. இதுவரை தேவனுடைய கிருபையினால 3 செஷன் பார்த்திருக்கிறோம் ஆன் கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட். நம்முடைய சத்துவத்தை நாம் வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை படிப்பதற்காகத்தான் இந்த 4 செஷன். and we have come to the most important final session where I will be giving you 12 practical and even biblical handles for you to enlarge your capacity. உங்களுடைய கெப்பாசிட்டியை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு நான் ஒரு 12 நடைமுறை வேதாகமத்திலும் இருந்து ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் சொல்லுகிற இந்த 12 காரியங்கள் மட்டும்தான் என்று கிடையாது. It is by no means an exhaustive, complete, comprehensive list. இது ஒரு முழுமையான ஒரு பட்டியல் என்று நான் சொல்லிவிட மாட்டேன். இன்னும் சில பிராக்டிக்கல் காரியங்கள் நீங்க பைபிள்ல இருந்தோ அல்லது பிராக்டிக்கலாகவோ சொன்னீர்கள் என்றால் நானும் கற்றுக்கொள்வேன். பட் ஐ எம் ஷேரிங் ஹியர் 12 practical handles to enlarge your capacity. உங்களுடைய கெப்பாசிட்டியை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள ஒரு 12 காரியங்களை உங்களுக்கு நான் ஆலோசனையாக சொல்ல போகிறேன். ஸோ விழிப்புடன் கவனியுங்கள். I want you to pay attention. நீங்கள் கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கு விரும்பி இருந்தால், if you have the desire to enlarge your capacity, then all these practical handles is going to help you. உங்களுக்குள்ள ஒரு அனாதி விருப்பம், நான் என்னுடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு ஆசையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 2வது, ஆசை இருந்தா மட்டும் போதாது. நான் கேட்கிற இந்த காரியத்தை ஒழுக்கத்துடன் கடைபிடிப்பேன் என்ற ஒரு டிசிப்ளின், டிசையரோட ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா you will be truly rewarded because of your discipline. உங்களுடைய ஒழுக்கத்து நிமித்தம் நீங்கள் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சில நேரத்தில் நமக்கு ஒழுக்கத்தையும் கடந்து தியாகம் செய்ய வேண்டிய வேளைகளும் இருக்கும். Beyond discipline, there will be times when there will be a call for deeper dedication to see the fulfillment of the destiny. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் முழுமையா நிறைவேற்றி முடிப்பதற்கு தியாகமும் சில நேரத்தில் உள்ளடங்கும். அதற்கும் நாம் தயங்கக்கூடாது. ஸோ டிசையர், டிசிப்ளின், டெடிகேஷன், ஆசை,
அர்ப்பணம் தேவைப்படுகிற நேரத்தில் அதற்கு வேண்டிய தியாகம். ஆமேன். சரி, நேரடியாக நாம் இந்த கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட், நான் இப்பொழுது பெர்ஃபார்ம் பண்ணுகிறதை விட நான் இப்பொழுது இருக்கிற ப்ரொடக்டிவிட்டியை விட இன்னும் அதிகமாக நான் அச்சீவ் பண்ணணும் என்று விரும்புகிற மக்கள். முதலாவது, நாம் அப்படி அச்சீவ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? ஓ எஸ், காட் லவ்ஸ் அஸ் டு பி ஃப்ரூட்ஃபுல். கனி கொடாது இருக்கிற மரத்தை வெட்டி போட சொன்னார். நீங்கள் பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கம் டு ஜான் சாப்டர் 15. யோவான் 15ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் திராட்சை தோட்டக்காரர் என்று வாசிக்கிறோம். யோவான் 15:2. அந்த 2ல இந்த கனி கொடுக்கிற செடி அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறார் என்ற காரியத்திற்கு முன்னதாக கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடாத மரம் என்று ஒன்று உண்டு, கனி கொடுக்கிற மரம் என்று ஒன்று உண்டு, அதிக கனிகளை கொடுக்கிற மரம் என்று ஒன்று உண்டு. நீங்கள் அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் ஆகிய பைபிள் வேர்ஸை பார்த்தீர்கள் என்றால் மிகுந்த கனிகள் என்று இருக்கும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மச் ஃப்ரூட், நோ ஃப்ரூட், ரெண்டாவது ஃப்ரூட் பேரிங், அப்புறம் மோர் ஃப்ரூட், இப்ப மச் ஃப்ரூட். கனி கொடாத நிலை, கனி கொடுக்கிற நிலை, அதிக கனிகளை கொடுக்கிற நிலை, மிகுந்த கனிகளை கொடுக்கிற நிலை. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்ப சீஷனா இருக்கிறவன் கனி கொடுக்கிறவன், பிதாவை மகிமைப்படுத்த விரும்புகிறவன் கனி கொடுக்கிறவன். மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுதுதான் பிதா மகிமைப்படுவார். ஆண்டவரை மையப்படுத்தணும், ஆண்டவரை மையப்படுத்தணும் நீங்க சொல்றது பெருசு இல்லை. பட் எப்படி மையப்படுத்த போறீங்க தெரியாது. மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனாலே நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி பூமியை ஆண்டுகொள் என்று ஆண்டவர் பாவம் செய்கிறதற்கு முன்னதாகவே மனிதனை படைத்த பொழுது அதுதான் ஒரிஜினல் இன்டென்ஷன். பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, சப்டியூ, ஹேவ் டொமினியன். கனி கொடாது இருக்கிற மரம் வெற்றுண்டு போடப்படும். ஸோ கெப்பாசிட்டி அதிகப்படுத்திக் கொள்ளுவது என்பது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபித்தான் யாபேசு. அதை கர்த்தர் நல்ல ஜெபம் என்று கருதி அவனை ஆசீர்வதித்து சகோதரர் நடுவிலே அவனை உயர்த்தினார். தாவீதை சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் உயர்த்தினார். யாபேசை கர்த்தர் சகோதரர்கள் நடுவிலே உயர்த்தினார். இயேசுவும் சகோதரர்கள் நடுவிலே உயர்த்தப்பட்டவராக இருந்தார். நீங்கள் உங்களுடைய நெட்வொர்க்ல பிகர் கெப்பாசிட்டியோட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதை ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இயேசுவானவர் நாளுக்கு நாள் தேவக்கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்த்தியிலும் ஞானத்திலும் டே பை டே விருத்தி அடைந்தார். அப்படித்தானே வாசிக்கிறோம். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விருத்தி அடைந்தார் சொல்லுங்க. என்லார்ஜ்மெண்ட். அப்ப ஜீசஸ் வாஸ் என்லார்ஜிங் டே பை டே from the age of 12 to the age of 30. The Bible doesn't quite clearly say what Jesus did, but all we have is this verse 2:52 of Luke. லூக்கா 2:52ல நாம் வாசிக்கிறது மட்டும்தான். இயேசு 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் என்ன செஞ்சாரு? வேற ரெக்கார்டே இல்லை. ஆனால் அவர் விருத்தி அடைந்தார், அவர் வளர்ந்தார், அவர் ஹோலிஸ்டிக்கா வளர்ந்தார். முழுமையான வளர்ச்சி, ஞானத்துல இன்டலெக்சுவல் growth, அறிவு சம்பந்தப்பட்ட காரியத்துல வளர்ச்சி,
வளர்த்தியிலும்னு போட்டிருக்கோம். ஸ்டாச்சர் அது பிசிக்கல் growth. பிசிக்கல் growth, இன்டலெக்சுவல் growth, அப்புறம் தேவ கிருபையில ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி, மனுஷர் தயவுல ரிலேஷனல் growth. ரிலேஷனல் growth, ஸ்பிரிச்சுவல் growth, இன்டலெக்சுவல் growth, பிசிக்கல் growth. அப்ப ஒரு முழுமையான வளர்ச்சி. நாளுக்கு நாள், டே பை டே he was enlarging. People of God, you and I must grow every day. டெய்லி என்லார்ஜ்மெண்ட் தேவை, ஹோலிஸ்டிக் என்லார்ஜ்மெண்ட் தேவை, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தேவை, ஹோலிஸ்டிக் growth தேவை. All God wants is only faithfulness, brother. You are talking about fruitfulness. ஆண்டவரே வெல் டன் குட் அண்ட் ஃபேத்ஃபுல் சர்வெண்ட் தான் பாராட்டுவார். கடைசியா வெல் டன் குட் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் சர்வெண்ட் பாராட்ட மாட்டாரு அப்படின்னு சிலர்லாம் சொல்லுகிறத நீங்கள் கேட்டிருக்கலாம், அல்லது ஏன் உங்களில் சிலர் பிரசங்கிமாரா இருந்தா பேசியும் இருக்கலாம். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. 5 தாலந்த 10 தாலந்தா ஆக்கணவனை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபேத்ஃபுல் சர்வெண்ட்னு சொல்றாரு. A fruitful servant was only told faithful. Faithfulness in the Bible is always fruitfulness. Do you know that? உண்மையா இருந்தீங்கிறது என்னதை குறித்து சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்றாங்க? நீங்கள் கனி கொடுக்கிற நிலைமை வச்சுதான். ஒரு தலந்து வாங்கினவன் அதை அப்படியே வச்சிருந்தான், அவன் ஏமாத்தல யாரையும். அவன் ஃபேத்ஃபுல்லா தான் இருந்தான்னு நீங்க சொல்லலாம். இல்ல, அவன் ஃபேத்ஃபுல்லா இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்? ஃப்ரூட்ஃபுல்லா இல்ல, சோ ஃபேத்ஃபுல்லா இல்ல. Are you there? அத்தி மரத்துல கனியை தேடி வந்தார், இல்லை, சபித்தார். God expects fruitfulness. இதோ கோடாரியானது மரத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் 1 வருஷம் கனி கொடுக்கதான் பார்ப்போம். இல்ல அது அல்லது நம்ம என்ன பண்ணிடணும், அதை வெட்டிடணும். அப்ப ஆண்டவர் கனி கொடுக்கிற காரியத்தை குறித்து அக்கறையா இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 Timothy chapter 2 verse 2. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, அல்லது பவுல் சொல்றாரு அந்த இடத்துல, வசனம் சொல்லுகிறது, பவுல் என்ன சொல்றாரு? நான் உனக்கு ஒப்புவித்ததை தீமோத்தேயு கிட்ட மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கிற உண்மையுள்ள மனுஷன் இடத்துல ஒப்புவி. அப்ப உண்மையுள்ள மனுஷன் யாரு? பால், டிமோத்தி, ஃபேத்ஃபுல் மென், அப்புறம் மற்றவர்கள். பவுல், தீமோத்தேயு உண்மையுள்ள மனுஷன், மற்றவர்கள், மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கிற உண்மையுள்ள மனுஷன். அப்ப மற்றவர்கள்ட்ட ஒப்புவிக்கிறவன் தான் உண்மையுள்ள மனுஷன். Those who pass on are the ones who are faithful. அப்ப fruitfulness is faithfulness in the Bible. நான் சொல்றது புரியுதா? கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்ப வாய்க்க செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இரவு பகலும் வேதத்தை வாசிக்கணும். அவன் நீர்க்கால்களிலே நடப்பட்ட மரத்தை போல இருப்பான், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், பசுமையா இருப்பான், தன் காலத்துல தன் கனியை கொடுப்பான். அப்ப இதெல்லாம் பைபிள்ல நீங்க வாசிக்கிறீங்க. சோ ஃப்ரூட்ஃபுல்னஸ், என்லார்ஜ்மெண்ட், producing what needs to be produced through our life to the potential that God has given. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்துவம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பு, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கம், அதற்குள்ள என்னென்ன செய்யணுமோ செய்யணும். அதாவது you should become what God wants you to become. You should also do what God wants you to do. நிறைய பேர் இந்த பீயிங் பாட்டை தான் வலியுறுத்துவாங்க, டூயிங் பாட்டை வலியுறுத்த மாட்டாங்க. we need to be and we need to do. ஆமென். நாம் செய்ய வேண்டியதையும் செய்யணும், அதற்கு முன்பதாக நாம் யாரா இருக்கணுமோ அந்த நபராகவும் இருக்கணும். It is not just becoming what God wants you to become, it is also doing the thing that God wants you to do. இந்த 2 காரியத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி பாஸ்டர், 12 காரியத்தை சொல்லிருங்க பாஸ்டர். எஸ், I'm going to tell. கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கு முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற ஒரு பழக்கம். that will enlarge your capacity. முதலாவதாக
நான் சொல்ல போகிற இந்த 12 காரியம் உங்களுக்கு எதுவும் தெரியாத காரியமாக இருக்க போவதில்லை. பட் இதை தெரிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, இந்த சப்ஜெக்டுக்கு கீழே இதை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் என்பது மிக மிக முக்கியம். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கை வைக்கிறது விளங்கணும், ஒரு காரிய சித்தி உண்டாகணும். சிலர்லாம் கை வச்சா அது நாசமா போயிடும். அவங்க கை வச்சாலே அது விளங்காம போயிடும். ஒரு தேர மாதிரி அவங்க, ஆமா, அது விளங்காம போயிடும். கை வச்சாலே அதுல ஒரு சாபம் வந்த மாதிரி ஆயிரும். ஆனா இன்னும் சிலர் அவங்க கை வச்சாலே அது ஆசீர்வாதமா இருக்கும். காரிய சித்தி. யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்ப நீங்க கை வைக்கிறது வாய்க்கணும். நீங்க கை வச்சது ராங்கா போகக்கூடாது. when you put your hand to something, it should prosper. இந்த இடத்துல கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களிலே ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிற ஊழியம் வாய்க்கும் என்று இல்லை பிரியமானவர்களே. I want you to take note of that. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருந்தான். He was blessed and he was a blessing. ஜெயில்ல தூக்கி போட்டாங்க, அங்கேயும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆசீர்வாதமா இருந்தான். தேசத்திற்கு உயர்த்தப்பட்டான், தேசத்திற்கு ஆசீர்வாதமா இருந்தான். எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆசீர்வாதமாக நீங்க இருக்கணும். அதற்கு என்ன ரகசியம்? இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கணும். Meditate the word day and night. Bible reading, and it's more than reading, it is meditating. Programming your mind with the word of God. The mind of Christ உங்களுக்கு வரணும்னா நீங்க வசனத்தை ப்ரோக்ராம் பண்ணணும். அவருடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளை விட மேலானவைகள். His thoughts are higher than our thoughts. அந்த தாட்ஸை நம்முடைய மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்றதுதாங்க மெடிடேஷன். தியானம் என்பது ஆண்டவருடைய விதத்திலே காரியங்களை சிந்திக்க பழகுதல். Programming your mind with the word of God, that is meditation. கிழக்கத்திய மார்க்கத்தில் தியானம் என்பது empty your mind என்று சொல்வார்கள். No, 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 no. In Christianity, meditation is very different. It is filling your mind with God's word. மனதிலே வசனத்தை நிரப்புவது, செய்வதெல்லாம் வாய்க்கும். இது இங்க வாசிச்சாச்சா? இப்ப யோசுவா 1 அதிகாரம் 8 வாங்க. Now we read Psalm chapter 1 and in verse 3 we read that whatever he does it prospers. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வாசிக்கிறோம். யோசுவா 1:8. யோசுவா புஸ்தகத்துல நீங்க இந்த 1 அதிகாரத்துல என்னத்தை பார்க்கிறீர்கள் என்றால், மோசேயினுடைய லீடர்ஷிப்புக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை அழைத்து லீடர்ஷிப்ல இப்பொழுது பயன்படுத்த ஆரம்பிக்கிற ஒரு நேரம். This is the time when Joshua has just stepped into the leadership after Moses. மோசேக்கு பிறகு யோசுவாவை ஆண்டவர் ஏற்படுத்தி இப்ப லீட் பண்றதற்காக வைத்திருக்கும் பொழுது அவன் கொஞ்சம் பதறுகிறான், அவன் கொஞ்சம் கலங்குகிறான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ரிப்பீட்டடா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. God is repeating that many times in Joshua chapter 1. அங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியூ சீசன்ல மோசேக்கு அடுத்து நீ லீடரா இருக்கிற, உனக்கு ஒரு பிரசன்ஸ் அஷ்யூர் பண்றேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை ஏற்று இருப்பதில்லை. பவர்ஃபுல் ப்ராமிஸ், பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் மோசேக்கு சொன்னபடி உன் கால் பதிக்கும் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுத்தேன். அப்ப ப்ராமிஸ், வாக்கு தத்தம், பிரசன்ன உறுதி, பிரசன்ஸ், ப்ராமிஸ், அதோடு கூட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு. 8 பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல யூ ஷால் ஹாவ் குட் சக்சஸ், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல யூ வில் பி ப்ராஸ்பரஸ். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், உனக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். லீடர்ஷிப் பொறுப்புல வந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன்னோடு கூட இருப்பேன், இதை செய்வேன். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இரவும் பகலும் தியானம் பண்ண கவனமாயிரு. ஜாஷுவா லீடர்ஷிப் எடுத்த முதல் 7 வருஷத்துல 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான் என்று நான் பல முறை சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கலாம். எஸ், within the first 7 years of him assuming leadership over the nation of Israel, he defeated 31 armies and captured 20 cities. Huge success. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நல்ல வெற்றியை கொடுப்பேன். I will give you good success. உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வசனத்தை தியானிக்க கவனமா இரு. இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், யோசுவா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு போட்டிருக்கே, அது என்ன புஸ்தகம்? நமக்கு இப்ப 66 புக் இருக்கு பைபிள் இல்லையா? பைபிள்ல 66 பகுதி இருக்கு, 66 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது எவ்வளவு இருந்துச்சு? How much did he have? Maybe the first 5 books of the Bible. முதல் 5 புஸ்தகம். பிரிண்ட் டெக்னாலஜி கிடையாது, பிரிண்ட் மீடியா கிடையாது. அப்ப எந்த ஷேப்ல சைஸ்ல கிடைச்சது, எந்த ஃபார்மேட்ல கிடைச்சது தெரியாது. ஒருவேளை யோபுனுடைய புஸ்தகம் இருந்திருக்கலாம். யோபு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு உடைய காலத்துல வாழ்ந்தவன். ஆகவே இந்த 5-6 புஸ்தகம் இருந்திருக்கலாம். அதை தியானித்த இவ்வளவு வெற்றி. நான் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் 66 புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறாரே, தியானம் பண்ணுங்க. பைபிளை படிக்காம வந்து வாசனை கை வைக்கிறது விளங்க மாட்டேங்குது, எனக்காக ஜோம் பண்ணுங்க, என் தலையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க சிலர்லாம் சொல்லுவாங்க. உன் தலையில கை வச்சு நான் ஜோம் பண்ண என்ன நடக்கும்? எம்டி மைண்டு, எம்டி ஹேண்டு, என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. உன் மைண்ட் எம்டியா இருக்கு, வசனத்திலே தியானம் பண்றது இல்ல. மெடிடேட் தி ஸ்கிரிப்சர். கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கு வசனத்தை வாசிங்க. பிஸி 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 பிஸி, நிறைய வேலை இருக்குது. ஆமா, நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா, வசனத்துக்கு நீங்க நேரம் கொடுக்காம போயிட்டீங்கன்னா, you will soon deplete yourself and you will feel tired, you will be exhausted, your capacity will be diminished. உங்களுடைய சத்துவம் குறையும், கை வைக்கிறது விளங்காம போகும். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்யணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை கிருபையாக எனக்கு கொடுத்திருக்கிற காரியம், ஊழிய பாதையில இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால கிட்டத்தட்ட 40 வருஷம் ஊழியத்துல இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 40 years, 39 years என்று வைத்துக் கொள்வோம். By the grace of God, by the grace of God, nothing to do with me. It's the grace of God. I must thank him. But that grace can be activated only when you spend time with him and with the word of God. இதுவரைக்கும் எனக்கு நான் சாட்சியாக சொல்ல முடியும், நான் கையிட்டு செய்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. I'm grateful to God for that. அது ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம். பட் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பொசிஷனிங்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். Your positioning is important. டேப்ல இருந்து தண்ணி வருது, பட் கீழே கப்பை வந்து நம்ம கவுத்தி வைக்க முடியாது இல்லையா, அல்லது கப்பை பக்கத்தில் வைக்க முடியாது. அந்த இடத்துல கரெக்டாக பொசிஷன் பண்ணணும் இல்லையா? அங்கே தண்ணி வருது இல்லையா? கிரேஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு, பட் அந்த பொசிஷனிங் தேவை தெரியுமா? காரிய சித்தி வரணுமா? செய்வது எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்யணுமா? ப்ராஜெக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அதை சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிக்கணுமா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஐ எம் இன்வால்வ்டு, நிறைய ஆண்டவருடைய காரியத்தில் இன்வால்வ்டு. அவ்வப்பொழுது மிகவும் கவனமாகத்தான் ஈடுபடுகிறது உண்டு. பட் ஸ்டில் இட்ஸ் a lot. But God is blessing every effort. பட் அதற்கு ஒரு
முக்கியமான காரியம் வசனத்தை தியானிக்கிறது. I wish I can meditate the word of God even more with the kind of schedule that I'm running with. Sometimes I do not have that luxury that I used to have years before. பல வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு இருந்த அந்த நேரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஆனால் எனக்கு இருந்த நேரத்தில் எல்லாம் I have spent studying the word, preparing the word. கர்த்தருடைய கிருபை. பட் அந்த கிருபை நம்ம சரியா பொசிஷன் பண்ணும்போது தான் இருக்கும். முதலாவது உங்க கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கு பைபிள் மெடிடேஷன். How is your Bible meditation? How is your Bible reading? Do you love the word? Do you love to linger in his presence? அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, வேத வசனத்தை தியானிக்கிறது உங்க கெப்பாசிட்டி என்லார்ஜ் பண்ணும். நம்பர் 2, இரண்டாவதாக, எந்த ஒரு குறிப்பிட்ட வரிசையிலும் இது கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு 12 காரியங்களை எழுதி உங்களுக்கு இங்கே பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸோ தெர் இஸ் நத்திங் தட் இஸ் ப்ரோக்ரெசிவ் ஆர் லீனியர் ஆர் ஆர்டர்லி. இதுதான் முதலாவது இரண்டாவது நான் சொல்லலை. சில காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது ப்ரோக்ரெசிவாக இருக்கும், அதை நான் சொல்லுவேன். இது ஜஸ்ட் பாயிண்ட்ஸ். நம்பர் 2, அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்பீக் இன் டங்ஸ். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தான் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பக்தி விருத்தி, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஃபேத். ஆமென். பக்தி விருத்தி உண்டாகணுமா? அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச முடியும்னா செஞ்சிருங்க. தனியா 1 மணி நேரம் அந்நிய பாஷை. எங்க கூட ஒரு சகோதரி, நாகாலாந்துலேருந்து ஒரு பொண்ணு, பீகாரில் மிஷினரியா இருந்துச்சு. கரெக்டாவா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்நிய பாஷையில் நல்லா பேசி ஜோம் பண்ணுவா. இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு நல்ல குருசேட் ஸ்பீக்கர் ஆவா. சர்ச் பிளான்டிங் ட்ரைனிங் கோர்ஸ் நடத்துறா. இப்போ பட் நல்ல அந்நிய பாஷை பேசுவா. ஹீலிங் குருசேட்ஸ் நடத்துறா. நாரோ என்ற ஒரு பெண் ஃப்ரம் நாகாலாந்து, மை ஃபார்மர் ஸ்டூடெண்ட் இன் மிஷனரி ட்ரைனிங் புட் கேம்ப், பீகாரில் மிஷனரியாக பணியாற்றிய பெண். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தான் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எல்லாரை விட அதிகமா அந்நிய பாஷை பேசினேன். ஆனா அதே பவுல் 1 கொரிந்தியர் 15:10 சொல்றாரு, எல்லாரை விட அதிகமா நான் ஊழியம் செஞ்சேன். அப்ப அந்த பக்தி விருத்தி அடைவதற்கு அந்நிய பாஷை நல்லா பேசுங்க. அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க. ஸ்பீக் இன் tongues. Speak in tongues as much as you can. Speak in tongues as much as you can on a daily basis. ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். வேதத்தை தியானம் பண்ணுங்க. கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் உண்டாகணும்னா அந்நிய பாஷை நல்லா பேசுங்க. தனியா ஆண்டவர் சமூகத்தில் போய் இருந்து pray in tongues. ஆமென். நான் பீச்சுக்கு, வீடு பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால நேரம் கிடைக்கும் பொழுது, இப்பொழுது அதிகமாக நேரம் கிடைப்பதில்லை, I used to go there and speak in tongues and speak in tongues. அந்நிய பாஷை பேசுகிறது உண்டு. கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் ஹேண்டில்ஸ் and some of it is biblical. வசனத்தோடு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். 3வது, learn to network. தனியா இருக்காதீங்க. நம்பர் 1, இன்னொருத்தரோடு சேர்ந்து செயல்பட பழகுங்க. learn to network. ஒருவர் 1000 பேர், 2 பேர் 10,000 பைபிள்ல போட்டிருக்கு. அதிகம் அச்சீவ் பண்ணணுமா? You must work with people. You cannot be a solo player. நீங்கள் சுயாதீனமாக தன்னிச்சையாக யாரோடும் சேராம நானே ராஜா நானே மந்திரி என்ற நிலைமையில இருந்தீங்கன்னா
you are not going to accomplish more. சில வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். உபாகமம் 32:30, யோசுவா 23:10, ஏசாயா 30:17, Deuteronomy 32:30, Joshua 23:10, Isaiah chapter 30:17. Learn to work with people. Synergy, impact, கூட்டு வலிமை. உங்களுக்கு பாதுகாப்பும் உண்டு, அதிகமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். டீம் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் ஒருத்தர் சொன்னாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். TEAM, டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். இணைந்து செயல்பட பழகுங்க. நான் போன செஷன்ல கெமிஸ்ட்ரி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். கேரக்டர், கேப்பபிலிட்டி, கெமிஸ்ட்ரி. லேர்னிங் டு ஒர்க் வித் அதர்ஸ். குழுவாக செயல்பட பழகுங்க. குழுவை பில்ட் பண்ண பழகுங்க. லேர்ன் டு பில்ட் அ டீம். லேர்ன் டு ஒர்க் வித் அதர்ஸ். மற்றவர்களோடு கூட நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. லேர்ன் டு டெலிகேட் டு பீப்புள். லேர்ன் டு சர்வ் அதர் பீப்புள். நீங்க மற்றவங்களை சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஆட்களை கூட வைத்துக் கொள்ளுங்க. and it is important. ஆமென். கோச் உங்களுக்கு தேவை. மென்டோரிங் உங்களுக்கு தேவை. மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு என்வாயர்மெண்ட் தேவை. ஆமென். Praise God. நாலாவதாக டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். கற்றுக்கொள்ளுகிறதை நிறுத்தாதீங்க. your brain gets rusty when you stop learning. உங்களுடைய மூளை துருப்பிடிச்சிரும் கற்றுக்கொள்ளுகிறதை நிறுத்தினீங்கன்னா. கீப் லேர்னிங். நான் ஊழியத்தில் வந்த முதல் 3 வருஷம் கழிச்சு ஒரு 3 மாத கோர்ஸுக்கு போனேன். அதற்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணல. ஊழியத்தை வந்துட்டேன். சர்ச் பிளான்டிங் பண்ணேன். நிறைய மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் பண்ணேன். விபிஎஸ் நடத்த ஆரம்பித்தேன். விபிஎஸ் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய கெப்பாசிட்டிக்கு செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு 3.5 ஆண்டுகள் கழித்து 2 வருஷம் பைபிள் காலேஜுக்கு போனேன். அந்த 2 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டே இருக்கும் போதே ஊழியம் செஞ்சேன். சர்ச் பிளான்டிங்கு சிங்கப்பூரில் இந்தியன் ஒர்க்கர்ஸ் நடுவில். அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை படித்தேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் தேசத்தில் ஊழியம் செய்தேன் ஒரு 3.5 ஆண்டுகள். அதற்கு பிறகு இந்தியாவிற்கு வந்துட்டேன். பட் ஆல்வேஸ் ஐ ரீட் புக்ஸ், ஆல்வேஸ் ஐ லிசன் டு CDs, ஆல்வேஸ் ஐ அட்டெண்ட் செமினார்ஸ் டு கீப் மை செல்ஃப் இன் த growth path. நல்ல லீடர்ஸ் கூட அசோசியேட் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு பழகுகிற காரியங்கள். கீப் லேர்னிங். அதற்கு பிறகு 2005 வரைக்கும் இன்னொரு மாஸ்டர்ஸ் டிகிரி வித் யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸ் நானும் என் ஒய்ஃபும் என்ரோல் பண்ணி படித்தோம். இட் வாஸ் ஹார்ட். அங்கே எஸ்ஏஸ் எல்லாம் எழுதணும், ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப, ஊழியமும் நிறைய. பட் ஐ டிட் அ கோர்ஸ். வருஷத்துக்கு ஒரு 2 கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லுவேன் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம், ஊழிய நண்பர்களுக்கு. டு கீப் யுவர் செல்ஃப் க்ரோயிங். ரியலா சீரியஸா மாசம் ஒரு புக்காவது படிங்க. கீப் லேர்னிங். டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். பிறகு 2018 ஒரு 1 month கோர்ஸ் ஹேகாய் லீடர்ஷிப் ட்ரைனிங் போனேன். கீப் லேர்னிங். பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறதுக்கு வருவாங்க லெக்சரர்ஸ். சில சப்ஜெக்டில் நான் போய் ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்துருவேன். ஃபுல்லாக அந்த 2 days கிளாஸில் உட்காந்துருவேன். ஐ வாண்ட் டு லேர்ன், ஐ வாண்ட் டு க்ரோ. முதலாவது வசனத்தை தியானம் பண்ணுங்க. 2வது அந்நிய பாஷை பேசுங்க. 3வது வளர்ச்சிக்குரிய மக்களோடு கூட, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மக்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. உங்களையும் வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய, அதிகம் அச்சீவ் பண்ண செய்யக்கூடிய ஒரு குழுவில் நீங்க அங்கம் வகிங்க. குழுவை நீங்கள் ஏற்படுத்தவும் பழகுங்க.
4வது, கற்றுக்கொள்கிறத நிறுத்தாதீங்க. 5வது, கீப் யோர் செல்ஃப் ஹெல்த்தி. உங்களை நீங்கள் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஓடணும்னா, லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னா, இஃப் யூ ஆர் வீக் அண்ட் இஃப் யூ ஆர் சிக், யூ cannot be useful in the kingdom of God. உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஒய்ஃபு சுகவீனமாக ஒரு கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் போராடி கடைசியில் கர்த்தருடைய வேலை சுகத்திற்காக ஜெபம் பண்ணோம். பட் நாட் டு பி நோ டிசப்பாயின்மெண்ட். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. She passed away. நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது. ஐ ஹவ் பீன் த்ரூ ஆல் தட் ஃபார் மை ஒய்ஃப். பட் ஆன் த கான்ட்ராஸ்ட், என்னுடைய லைஃப்ல இது வரைக்கும் நான் சாட்சியா ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன். நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதே கிடையாது. எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் எனக்கு கிடையாது. By the grace of God, I'm enjoying good health, but I also take care of my physical body. இந்த என்னோட ஒய்ஃபுடைய அந்த ஃபைனல் சிக்னஸ் பீரியட்லையும் மரித்த பிறகு உள்ள அந்த இமோஷனல் ரிகவரி பீரியட்லையும் ஐ வாஸ் நாட் டூயிங் ஆஸ் மச் எக்ஸசைஸ். பட் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கிறதற்கு, தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு, ஐ நோ that I need to be more healthy. நான் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 12-14 மணி நேரம் உழைக்கணும்னா ஐ நீட் டு பி ஹெல்த்தி. அண்ட் ஐம் கமிட்டட் டு தட். ஹெல்த்தை குறித்து பைபிள் அண்ட் ஹெல்த் என்ற ஒரு சப்ஜெக்டை நான் பல வருடங்களாக டீச் பண்ணுறது என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும். யூடியூப் சேனலில், ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில், கல்யாணகுமார் என்ற சேனலில் யூ வில் see these teachings, பைபிள் அண்ட் ஹெல்த். ஆண்டவர் நம்மை ஆரோக்கியமாக இருக்க அழைக்கிறார். சில காரியங்கள், பேண்டமிக்ல, வியாதியில சில ஊழியர்கள் மரித்தது எனக்கு தெரியும். சில டைம்ல நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லாத சில காரியங்கள் வருகிறது, நான் அறிவேன். அதை விட்டுருங்க, எக்ஸப்ஷனா. பட் உங்களுடைய ஃபெயிலியர்னால நீங்கள் சுகவீனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பணி உங்களுடைய டிசிப்ளின் இல்லாத காரியத்தினால, உங்க உடம்புல நீங்க டிசிப்ளினை செலுத்தாததுனால, ஃபிட்டான ஒரு ஹெல்த்தி பாடி இல்லாததுனால நிறைய காரியம் செய்ய முடியலங்கிற குறை இருக்கக்கூடாது. கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி. பைபிள் டாக்ஸ் அபவுட் ஹெல்த். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, பைபிள் talks about it. Amen. So keep yourself healthy. நீங்க கெப்பாசிட்டி என்லார்ஜ் பண்ணணும்னா, சரீரத்திலும் இயேசு வளர்ந்தார் நாளுக்கு நாள் என்று லூக்கா 2:52 இருக்கு தெரியுமா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் எழுதுன்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அற்ப பிரயோஜனம்னு ஏன் அப்ப எழுதினாரு? அப்ப பிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள்னு போட்டாரு. எக்ஸசைஸும் தனியாக தேவையில்லை. அந்த நாட்களில் எல்லாமே மேனுவலாக செஞ்சாங்க. எல்லா வேலையும் கை காலை வச்சு தான் செஞ்சாங்க. இன்னைக்கு எல்லாம் ரிமோட்டில் தானே இருக்குது. அதனால் இப்போ பவுல் எழுதினார்னா சரீர முயற்சி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ப்ராஃபிட்ஸ் லாட்னு தான் எழுதுவார். ஏன்னா நம்முடைய சரீரம் தேவாலயம்னு அவர் தான் எழுதி வச்சிருக்கிறார். கரெக்டா? டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். 4வது, 5வது, கீப் யோர் செல்ஃப் ஹெல்த்தி. ஆரோக்கியமாக இருங்க, கெப்பாசிட்டி வளர்த்துக் கொள்வதற்கு. நம்பர் 6, 6வது, strengthen your character. strengthen your character. உங்களுடைய குணம் சரியில்லைன்னா ஆண்டவர் உங்களை நம்ப மாட்டாரு. இங்க பாருங்க, யாருக்கு இயேசுவின் தாயை பராமரிக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டது? அதிகமா நேசிக்கிற யோவானுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. Do you love Jesus? If you love Jesus, he gives more responsibility.
பாருங்க, எத்தனையோ டிசைபிள்ஸ் இருந்தாங்க, பட் யாருக்கு அந்த பொறுப்பு? முக்கியமான பொறுப்பு, இயேசுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு காரியம் அவங்க அம்மாவை கவனிக்கிறது. யார்கிட்ட கொடுக்கிறாரு? நேசிக்கிற யோவான் கிட்ட. பேதுருவுக்கு என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக மறுபடியும் மறுபடியும் சொல்றாரே, எப்ப நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டுட்டு, அப்ப ஆண்டவரை நேசிங்க. God will trust you with projects. 1 கொரிந்தியர் 2:9-10, 1 கொரிந்தியர் 2:9-10, 1 Corinthians 2:9 and 10. அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரிடத்துல அன்பு கூறுறவர்களுக்கு, eye has not seen, ear has not heard, mind has not conceived what God has in store for those who love him. அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரிடத்துல அன்பு கூறுறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற திட்டம் கண்ணு காணல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றல, ஆனால் தேவன் அதை நம்முடைய புரிந்து கொள்வதற்காக ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். God will reveal. ஆமென். ஆண்டவர் உங்களை நம்பணும். நீங்க ஆண்டவரை நம்புறது ஒரு பக்கம், ஆண்டவர் உங்களை நம்பணும். Strengthen your character. People must trust you. God must trust you. Is there something in your private life that would derail your public life? I repeat. Is there anything in your private life which will derail your public life? உங்களுடைய பொதுவான பப்ளிக்கான காரியத்தை நீங்கள் சிறப்பாக செயல்பட விடாம உங்களை கவிழ்த்தி விடக்கூடிய அந்தரங்க பாவங்கள் என்ன இருக்கிறது? Strengthen your character. தியானம் பண்ணுங்க. முதலாவது, அந்நிய பாஷை பேசுங்க. இரண்டாவது, மற்றவர்களோடு இணைந்து செயல்படுங்க. மூன்றாவது, கற்றுக்கொள்கிறத நிறுத்தாதீங்க. நாலாவது, ஆரோக்கியமா இருங்க. அஞ்சாவது, உங்களுடைய குணத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. Strengthen your character. ஆறாவது, ஏழாவது, increase your commitment. உங்களுடைய ஒப்பு கொடுத்தலை அதிகரிங்க. ஃபோக்கஸை விட்டுறாதீங்க. ஒருங்கிணைந்த பார்வையை நீங்க இழந்துடாதீங்க. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன், விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவர் பேர்ல கண்களை வைத்து ஓடுகிறேன், பாரமான யாவையும் பாவமான யாவையும் நான் உதறி தள்ளிவிட்டு எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடுறேன். என்னுடைய கண்களை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற நான் ஆகாதவனா போகக்கூடாது. I beat my body to subjection lest I be a castaway. 1 கொரிந்தியர் 9 இறுதியில, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I beat my body to subjection. Focus. எல்லாரும் செய்யறத நீங்க செய்யாதீங்க. உங்களுடைய அழைப்பு, காலுக்கு தேவையான கமிட்மெண்ட்டை கொடுத்துருங்க. அழைப்புக்கு தகுந்த அர்ப்பணத்தை கொடுத்துருங்க. ஒருங்கிணைந்த பார்வை. Focus is the key word. உங்க சுபாவத்தை, குணத்தை ஸ்திரப்படுத்துங்க. உங்க ஒப்பு கொடுத்தல அதிகரிங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கான அர்ப்பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எட்டாவது, ஒரு தடையோ ஒரு எதிர்ப்போ ஒரு சவாலோ வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்திடாதீங்க. Never stop when you face a challenge or see an obstacle or face a threat. ஒரு எதிர்ப்பு, ஒரு தடை, ஒரு மலை போன்ற ஒரு உங்களை மலைத்து செய்ய அல்லது மலைத்து போக செய்கிற மலைகள் வரலாம். அது மறைந்து போகும். Face the mountain. All worthwhile projects will have challenges. எந்த ஒரு worthwhile ப்ராஜெக்டும் சேலஞ்ச் இல்லாம இருக்காது. நல்ல செயல் திட்டங்கள், நல்ல தரிசனங்கள், நல்ல லக்குகள்
எல்லாவற்றிற்கும் எதிர்ப்புகள் இருக்கும், தடைகள் இருக்கும், உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு போகக்கூடிய காரியங்கள் இருக்கும். விட்டுறாதீங்க. நெவர் குவிட், நெவர் ஸ்டாப். நீங்க ஸ்லோ ஆயிராதீங்க, நிறுத்திராதீங்க. விசுவாசத்துல எழுச்சி அடைங்க. மலைகளை பார்த்து பேசுங்க. ஆமென். Hurdles are there only to be jumped over. Mountains are there only to climb. Face the obstacles. Amen. Capacity enlargement உங்களுக்கு ஒவ்வொரு மலையை கடக்கும் பொழுது, ஒவ்வொரு தடைகளை கடந்து வரும் பொழுது, ஒவ்வொரு எதிரியை சந்திக்கும் பொழுது கர்த்தர் ஃபியூச்சர் பேட்டிலுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துவார். செங்கடல் வழியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார், வேறொரு வழியாக இருந்தாலும். ஆனால் எதற்காக? எதிரியை அழிப்பதற்காக உங்களை அந்த வழியாக கொண்டு வந்தார். இரண்டாவது, அடுத்து நீங்க அமலேக்கியர்களை சந்திப்பீர்கள், பெலிஸ்தியர்களை சந்திப்பீர்கள். அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை ஹேண்டில் பண்ணுவதற்கு எகிப்தின் இராணுவத்தினுடைய தளவாடங்கள் உங்கள் கைக்கு மாறணும்ல. அதுக்காகத்தான் யாத்திராகம் 14 வழியா அவங்களை கொண்டு வர்றாரு. எகிப்தின் இராணுவம் மடிந்து கிடக்கிறதை பார்த்தார்கள்னு வாசிப்பீங்க யாத்திராகம் 14. அது தலை சிறந்த இராணுவம் அந்த காலத்துல. அவருடைய தளவாடங்கள்லாம் கீழே கடந்திருக்கும். சும்மா விட்டுருப்பாங்க நம்ம ஆளுங்க. they were equipped. one battle will equip you for the next battle. கர்த்தர் உங்களை கடினமான பாதை வழியாய் கொண்டு போகும் பொழுது அடுத்த பேட்டிலுக்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். to achieve your life's goal. ஒன்பதாவது, நம்பர் 9, don't avoid people who can help you see your problem or even criticize you in a healthy way. ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆலோசனை, ஆக்கப்பூர்வமான ஒரு ஆலோசனை, நீங்கள் செய்கிற காரியம் தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டாம். Surround yourself with people unlike yourself. உங்களை போல ஆட்களோடையே சேராதீங்க. ஒரே வேவ் லெங்க்ல இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நான் அறிவேன். ஆனால் the body of Christ has diversity. 5 விதமான ஊழியங்கள்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த 5 விதமான ஊழியங்களையும் ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 4:11-13. அந்த 5 ஊழியங்களும் எதற்காக? சபை வளர்ச்சி அடைவதற்கு, சபை பக்தி விருத்தி அடைவதற்கு, என்லார்ஜ்மெண்ட்டுக்குள்ள வர்றதற்கு, அது பூரணப்படுவதற்கு, அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை அவர்கள் அறிந்து செயல்படுவதற்கு, விசுவாசிகளை எக்யூப் பண்ணுவதற்கு, நாம வளருவதற்கு 5-fold மினிஸ்ட்ரி இன்புட் தேவை. நீங்கள் உங்களை போன்ற ஆட்களோடையே சேராதீங்க. நீங்கள் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வரணும்னா 5 வித ஊழிய கிருபைகள் உள்ள லீடர்ஷிப்போட கனெக்டடா இருக்கணும். அப்போஸ்தலரோட கனெக்டடா இருக்கணும், தீர்க்கதரிசியோட கனெக்டடா இருக்கணும், இவாஞ்சலிஸ்டோட கனெக்டடா இருக்கணும், பாஸ்டரோட கனெக்டடா இருக்கணும், டீச்சரோட கனெக்டடா இருக்கணும். டைவர்ஸ் லீடர்ஷிப் கிஃப்ட்ஸை ரெகக்னைஸ் பண்ணிக்கிடணும், அவர்களுடைய இன்புட்டை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வர முடியும். ஆர் யூ தேர்? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியே பேசலாம், ஒவ்வொன்றையும் ஒரு சாப்டரா புக்கா எழுதலாம், ஒவ்வொன்றையும் எடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆழ்ந்து பேசலாம். பட் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஹேண்டில்ஸை கொடுக்குறேன். இதை வேற வேற சப்ஜெக்ட்ல நீங்க படிக்கும் பொழுது புரிந்து கொள்ளுங்க. பட் இந்த காரியத்துல கவனமா இருங்க. யூ மஸ்ட் டேக் ஹீட் டு ஆல் தீஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டு பி ஏபிள் டு என்லார்ஜ் யுவர் கெப்பாசிட்டி. ஆமென். உங்களை குறை சொல்றவங்க, அதாவது உங்களை விழுந்து போக செய்ய, உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு போக, சகோதரர்களை குற்றப்படுத்துகிற பிசாசனுடைய ஏஜென்ட்டா சிலர் இருப்பாங்க. அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிடணும். ஆனா நேசிக்கிறவர்களுக்கு சிட்சிப்பதற்கு அதிகாரம் உண்டு. அப்படி நேசிக்கிற மக்களை, உங்களை சரிப்படுத்தக்கூடிய மக்களை, உங்களை அன்புடன் கண்டிக்கிற மக்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். You need people who can speak into your life. ஆமென். அடுத்து 10வது, கோல் செட்டிங், லக்குகளை நியமித்தல். வெரி வெரி பவர்ஃபுல். இங்க பாருங்க, நம்ம கோல் செட் பண்ணலன்னா நிறைய காரியம் அச்சீவ் ஆகாது. டு பி a winner,
யூ நீட் அ கோல் போஸ்ட். கேம் விளையாடுறீங்கல்ல, கோல் போஸ்ட் இருக்கணும். அப்பதான் அந்த கோலை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஷூட் பண்ணாதான் நீங்க வின் பண்ணுவீங்க, இல்லையா? யூ நீட் டு கோல் செட். டெய்லி டாஸ்க். தூங்குறதுக்கு முன்னால நான் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் உங்க லைஃபையே மேனேஜ் பண்றது, உங்க டைம், ட்ரெஷர், டேலண்ட் எல்லாத்தையும் நீங்க மேனேஜ் பண்றதை குறித்து நான் ஒரு டீச்சிங் பைபிள் காலேஜில் கொடுக்கறது உண்டு. அப்ப சொல்லுவேன், ஹவு யூ ஷுட் பி ஆர்கனைஸ்டு, நீங்க என்னென்ன காரியத்தை வச்சிருக்கணும், என்ன சிஸ்டம் உங்களுக்கு இருக்கணும், என்ன மாதிரி நீங்க உங்க டேபிளை, உங்க ரூமை, உங்களுடைய எல்லா காரியத்தையுமே குறித்து பிராக்டிக்கலாக டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற காரியத்தில் எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு என்று பைபிளில் போட்டிருக்கு தெரியுமா, பிரசங்கியில. அதை வைத்து நான் அ டைம் டு ஆர்கனைஸ் என்று சொல்லி ஆரம்பிப்பேன். இஃப் யூ டோன்ட் ஆர்கனைஸ், சூனர் ஆர் லேட்டர் யூ வில் ஆகனைஸ். ஒழுங்குபடுத்து அல்லது ஓலமிடு. நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். இஃப் யூ டோன்ட் பிளான், if you fail to plan, you have planned to fail. திட்டமிட தவறுபவர்கள் தவறுவதற்கு திட்டமிட்டு விட்டார்கள். லக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு லைஃப். அடுத்து என்ன செய்ய போறீங்க, அடுத்த 3 மாசம் என்ன செய்ய போறீங்க, அடுத்த 1 வருஷம் என்ன செய்ய போறீங்க, நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப் என்ன செய்ய போறீங்க, நாளைக்கு என்ன செய்ய போறீங்க, அடுத்த வாரம் என்ன செய்ய போறீங்க, அடுத்த மாசம் என்ன செய்ய போறீங்க. ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாம இருக்காதீங்க. ஹேவ் ஸ்பெசிபிக் கோல்ஸ். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன செய்ய போறீங்க கிளியராக லிஸ்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ லேட் ஆனாலும் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. காலையில் எழுந்த உடனே எத்தனை மணிக்கு எழுந்திக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது நாளைக்கு ஷெட்யூல் தான். காலையிலேயே நீங்கள் எழுந்திருக்க வேண்டியது இருக்கும், அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டியது இருக்கும். அந்த நாளின் சேலஞ்சு நிறையா இருந்தால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து வெளியில் போகணும். டெய்லி என்ன செய்ய போறீங்க, லிஸ்ட் அவுட் த டாஸ்க்ஸ். வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மண்டேலேருந்து என்ன செய்ய போறீங்க, டீட்டெயில் பிளானிங் குள்ள போயிருங்க. எவ்ரி மந்த் லாஸ்ட் வீக்ல நெக்ஸ்ட் மந்த் என்ன செய்ய போறீங்க பிளான் பண்ணிருங்க. ஒவ்வொரு 3 மாதம் முடிவில் அடுத்த 3 மாசம் என்ன செய்ய போறீங்க பிளான் பண்ணிருங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், மீடியம் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ், லைஃப் கோல்ஸ். வாழ்க்கையின் லட்சியம், வாழ்க்கையின் லக்கு. ஒவ்வொரு ஆண்டுக்கும், ஒவ்வொரு 3 மாத காலத்திற்கும், ஒவ்வொரு மாதத்திற்கும், ஒவ்வொரு வாரத்திற்கும், ஒவ்வொரு நாளுக்கும் டாஸ்க் கட் அவுட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். சோ கோல் செட்டிங் 10வது. அண்ட் ட்ரீம் கிளாரிட்டி சேர்த்து எழுதிக்கிடுங்க. ட்ரீம் கிளாரிட்டி அண்ட் கோல் செட்டிங் 10வது. 11வது காரியம், நம்பர் 11, ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்கணும். Take your regular Sabbath. ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்பது ஆண்டவருடைய கட்டளை. எதற்காக? நம்முடைய பாடி ரிக்யூப்ரேட் பண்ணுவதற்கு, நம்முடைய இமோஷன்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருப்பதற்கு, பிசிக்கலா நம்ம இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டா இருப்பதற்கு. என்னுடைய இப்பொழுது உள்ள ஷெட்யூல்ல நிறைய செய்யறதுனால நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு இவ்வளவு ஷெட்யூல் இருக்கிறதுனால இவன் தூங்கவே மாட்டான் போல இருக்கு. நோ நோ, ஐ ஸ்லீப் குவைட் ஆல் ரைட். ஒரு நாளைக்கு டீசெண்டா ஐ ஸ்லீப் 8 hours. அண்ட் சம்டைம்ஸ் நான் ஈவினிங்கும் ஒர்க் பண்றதுனால, கன்சிடரிங் மை ஏஜ், என்னுடைய வயது நிமித்தம் நான் ஐம் நாட் யங் எனிமோர். ஐ எம் 59 as I speak today. கவனிங்க, இன்னும் 1 yearல I'll be 60. ஸோ ஏஜ் வைஸ் பார்க்கும் பொழுது நான் ஒரு வாலிபன் அல்ல. ஆனா ஒரு வாலிபன் ஓடி செய்யக்கூடிய அத்தனை காரியத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒர்க்கு கமிட்மெண்ட் எனக்கு இருக்கதான் செய்கிறது. பட் பிசிக்கல் பாடி உடைய கண்டிஷனையும் அறிந்து அதற்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுக்கலன்னா அது பிறகு செயல் இழந்து போகும். சில நேரம் ஹோல் டே எனக்கு இருக்கிறதுனால ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் ஐ டேக் வேர் ஐ கேன்.
எல்லா டைமும் எல்லா டேயும் எனக்கு அது பாசிபிள் கிடையாது. பட் வேர் ஐ கேன், ஏன்னா லேட் நைட் வரைக்கும் நான் இன்வால்வ் பண்ற ஒர்க்கில் ஏர்லி மார்னிங்லேருந்து நிறைய வேலைகள் உண்டு. ஸோ ஆஃப்டர்நூன் ஐ டூ டேக் சம் ரெஸ்ட். சாபத் பிரின்சிபல். சம்டைம்ஸ் வீக்லி ஒன்ஸ் குவைட்டா ஐ டூ மை ஓன் திங் which refreshes me and relaxes me. I do have my recreations. இங்க பாருங்க, சாபத் பிரின்சிபல். நீங்க கெப்பாசிட்டி என்லார்ஜ் பண்ணி இருக்கணும்னா, லாங் ரன் நீங்க ஓடணும்னா, பெட்டர் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். கீப் யோர் செல்ஃப் ஹெல்த்தின்னு சொல்லிட்டு 5வது பாயிண்ட் சொன்னேன். இந்த 11வது காரியம் டேக் சாபத்துங்கிறதும் கேன் பி பார்ட் ஆஃப் தட், கேன் பி பார்ட் ஆஃப் தட் பாயிண்ட் இட் செல்ஃப். 12வது காரியம், கடைசி காரியத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக இந்த 11 காரியத்தை வேகமாக ஒரு ரிப்பீட், ஒரு காரியத்தை செய்திடுறேன். நம்பர் 1, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யோசுவாவே, நீ தியானம் பண்ண கவனமாயிரு, வழியை வாய்க்க பண்ணுவாய். பைபிள் மெடிடேஷன் enlarges your capacity. His thoughts are higher. மெடிடேட் பண்ணும்போது அவருடைய தாட்ஸை எம்ப்ரேஸ் பண்றீங்க. ஸோ ஹையர் தாட்ஸுக்குள்ள நீங்களும் வந்துடுறீங்க. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் உங்களுக்கு வந்துடுது. கர்த்தர் நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். காரிய சித்தி உள்ளவனா மாறுறீங்க. நம்பர் 2, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஸ்பீக் இன் டங்ஸ். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல தனியா அந்நிய பாஷை பேசுங்க. You will be edified, you will be built up, you will be enlarged in your faith life. ஆமென். நாளுக்கு நாள் இயேசு விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். தேவ கிருபையில, மனுஷர் தயவுல, வளர்த்தியில, ஞானத்துல, இன்டெலெக்சுவல் growth, பிசிக்கல் growth, ரிலேஷனல் growth, ஸ்பிரிச்சுவல் growth, எல்லா growthம் இருந்துச்சு இயேசுவுக்கு. 12 வயசுல 30 வயசு வரைக்கும். லூக்கா 2:52. மூன்றாவது மக்களோட உள்ள ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ளுங்க. பீப்புள் ஸ்கில்ஸ். உங்களுக்கு மேல உள்ளவர்களோடு கூட பழகுங்க. கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் வரும். மென்டோர்ஸ். உங்களுக்கு கீழே நீங்க ஒரு டீமை பில்ட் பண்ண பழகுங்க. யூ கேன் அக்கம்ப்ளிஷ் மோர் ஆஸ் அ டீம். ஆமேன். நீங்கள் சகாக்களை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். யூ கேன் லேர்ன் குவிக்லி. நீங்க லைஃப்ல எல்லாவற்றையும் நீங்களே தப்பு பண்ணி கற்றுக்கொள்ளுகிறது லைஃப் சீக்கிரம் முடிஞ்சிடும். மற்றவர்களுடைய தப்பு மூலம் நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஹேவ் பீப்புள் அபவ் யூ. அப்வர்ட் மென்டோரிங், டவுன்வர்ட் மென்டோரிங், கீழே உள்ள ஆட்கள் மூலமாக கற்றுக்கொள்வீர்கள். லேட்ரல் மென்டோரிங், பியர் மென்டோரிங், எல்லா லெவல்லையும் உங்களுக்கு குருக்கள் இருக்கட்டும். நீங்க மக்களோடு இணைந்து செயல்படுகிறது கூட்டு வலிமையை, சினர்ஜி இம்பாக்டை பார்ப்பதற்கு. 4வது, கற்றுக்கொள்ளுகிறத நிறுத்தாதீங்க. டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். கற்றுக்கொள்ளுகிறத நிறுத்தாதீங்க. இப்பயும் நான் புக்ஸ் மாசம் எப்படியும் ஒரு 3-4 புக்கு புதுசா வாங்கிடுவேன், அல்லது ஜெராக்ஸ் பண்ணிடுவேன் அவைலபிள் இல்லாத புக்ஸா இருந்தா. I keep adding my resources because I want to keep learning. கற்றுக்கொள்கிறத நிறுத்தாதீங்க. செமினார் போகிறத நிறுத்தாதீங்க. கான்ஃபரன்ஸ் போகிறத நிறுத்தாதீங்க. அதுவே தொழிலா வச்சுக்கிடுவாங்க சிலர். அது தப்பு. லைஃப் மிஷன் இருக்கணும், எக்யூப்பிங் இருக்கணும். Don't allow your brain to get rusty. Keep yourself fresh. Keep yourself updated. Don't stop learning. கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீங்க. 5வது, ஆரோக்கியமா இருங்க. அச்சீவ் பண்ணணும்னா ஆண்டவருக்காக சரீரம் தேவை. நித்தியத்தின் இக்கரையில நமக்கு வாழ்வதற்கு இந்த ஒரு சரீரம் தான் இருக்கு. இந்த ஒரு சரீரம் போச்சுன்னா நம்ம நித்தியத்தின் இந்த பக்கத்தில் வாழ முடியாது. We need this body. Number 6, strengthen your character. உங்க குணம் உங்களை கால வாரிடக்கூடாது. Your character should not derail you. Is there anything in your private life which will derail your public life? Take care of your personal life. ஆண்டவர் உங்களை நம்புவாரா? மக்கள் உங்களை நம்புவாங்களா? These are questions to be asked. Number 7, increase your commitment. உங்களுடைய பிரதிஷ்டை, உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய ஒப்புக்கொடுத்தலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோக்கஸை, ஒருங்கிணைப்பை கொண்டு வாங்க.
ஆமென். தேவையற்ற காரியத்தை, பாரமான பாவமான காரியத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருமாகி அவர் மேல கண்களை வைத்து ஓடுங்க. லக்கை நோக்கி தொடர்கிறேன், ஆசையா தொடர்கிறேன், பவுலை போல அப்படி வந்துருங்க. 8வது, தடைகள், எதிர்ப்புகள், ஆப்ஸ்டக்கிள்ஸ் உங்களை சோர்வடை செய்கிற, உங்களை இளைப்படைய செய்கிற, உங்களை விட்டுவிடு என்று சொல்லுகிற எதிர்ப்புகள் வரும். நெவர் ஸ்டாப். மவுண்டன்ஸ் ஆர் தேர் ஒன்லி டு கிளைம், ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஆர் தேர் ஒன்லி டு பி ஜம்ப்ட் ஓவர். டெஸ்டினி முடிவு என்னங்கிறத பார்த்துட்டீங்கல்ல, இடையில எது வந்தாலும் ஓவர் கம். 9வது, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கரெக்ஷனை கொண்டு வருகிற ஆட்களை விட்டு விலகிறாதீங்க. டைவர்ஸ் பீப்புளை நீங்க கூட வச்சுக்கொள்ளுங்க. நீங்க பார்க்க முடியாததை அவர்கள் பார்ப்பாங்க. உங்களுக்கு இல்லாத டேலண்ட் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுவதற்கு இணைந்து அவங்க இன்புட், 5-fold மினிஸ்ட்ரி இன்புட் உங்களுக்கு தேவை. 5 வித ஊழியத்தினுடைய இன்புட் இருந்தால் தான் உங்களுடைய ஃபுல் கெப்பாசிட்டிக்கு நீங்க வர முடியும். தெரியுமா? எபேசியர் 4:11-16 5-fold மினிஸ்ட்ரி இன்புட். 10வது, கோல் செட்டிங், லக்கு நியமித்து ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்ல ஓடுங்க. உங்க டைமை மேனேஜ் பண்ணுங்க. உங்க டைம், ட்ரெஷர், டேலண்ட், 3 T's. அது 3க்கும் நீங்க உக்ரானக்காரர்கள் தான், சொந்தக்காரர்கள் கிடையாது. யூஆர் ஒன்லி ஸ்டூவர்ட்ஸ், யூஆர் நாட் ஓனர்ஸ். அப்ப அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. கோல் செட்டிங் பண்ணும் பொழுது டெய்லி டாஸ்க்கு, வீக்லி டாஸ்க்கு, மந்த்லி டாஸ்க்கு, குவார்டர்லி டாஸ்க்கு, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லைஃப் கோல்ஸ் என்ற காரியத்தை வைத்து ஓடுங்க. கடவுளுடைய கிருபையால ஐ பீன் டூயிங் தட். வெரி ஃபோக்கஸ்ட். 6.5 ஆண்டு காலம், 6.5 ஆண்டு காலம், 6.5 ஆண்டு காலம் என்று ஒரு சீசன்ல தான் என்ன ஆண்டவர் நடத்தினாரு. ஐ கம்ப்ளீட்டட் 6.5 years term, 3 13 years term. இது ஒரு நியூ சீசன். ஐ எம் என்டரிங் இன்டு a new season. And I know next 13 years is very critical, probably the final 13 years for my life, where I'll be active in ministry. I have just entered into that. Amen. 11வது காரியம், take rest or Sabbath so that your body can be fresh for the next phase. Amen. 12வது கடைசியாக, always be part of something bigger than you. உங்களை விட பெரிய காரியத்துல உங்களையும் ஒரு பங்காக வைத்துக் கொள்ளுங்கள். தனியா உங்களுக்குரிய காரியத்தையே மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க தான் உலகம் நினைச்சிடாதீங்க. Be part of something bigger than you. Be part of bigger than your ministry. பாஸ்டருக்கு நான் சொல்றது உண்டு. Be part of something bigger than your church. இப்ப ஹேகாய் இன்டர்நேஷனல் என்ற ஒரு ஃபேமிலி இருக்கு, ஹேகாய் சென்னை என்ற ஒரு ஃபேமிலி இருக்கு. We are part of that. That is bigger than us. சென்னை நைட் பிரேயர் என்ற ஒரு காரியம் இருக்கு. That is bigger than us. கிங்டம் டாஸ்க் என்று தமிழ்நாட்டில் சில காரியம் இருக்கு. We are part of that. நான் சொல்றது புரியுதா? Be part of something bigger than you always, so that you don't think you are the world. You are not the world. You are part of the world. And God has something else also going on in the nation. அதிலையும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த 4 செஷன்ல கடவுளுடைய கிருபையினால நாம் நம்முடைய கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் ஏன் அவசியம், என்ன இந்த நாட்கள் ஆண்டவர் செய்கிறாரு, தேசத்தின் தரிசனம் என்ன, அதிலே நாம் இணைய வேண்டும் என்றால் கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் எவ்வளவு கிரிட்டிக்கல், நம்முடைய கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை என்ற காரியங்கள் எல்லாம் படித்தோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்தார் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, it has been my joy to share these things that I learned over the years. என்னுடைய லைஃப்ல நான் கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கவா? Can I pray? Amen. Are you learning something? கற்றுக்கொள்றீங்களா? கற்றுக்கொண்டீங்களா? Do you think it was good listening to these 4 sessions? ஒப்பு கொடுங்க. இந்த கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கு உங்களை கமிட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணுவோமா? Father, we thank you. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு
இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டுக்கு எங்களை நீர் அழைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு தெரிந்த காரியத்தை, அனுபவித்த காரியத்தை, புரிந்த காரியத்தை, வெளிப்பாடு எனக்கு நீர் கொடுத்த காரியத்தை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவரை நீங்களே கற்றுக் கொடுங்க. அருமையான சகோதர சகோதரிகளுக்கு, ஊழியர்களுக்கு எனக்கும் கற்றுத்தாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த கடைசி காலத்தில் நீர் செய்ய விரும்புகிற காரியத்தில் நாங்களும் ஒரு பங்காக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும். எல்லாருக்குள்ளும் கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் உண்டாக அவர்கள் விரும்பி ஒப்பு கொடுக்கிற வேளையில கிருபைகளையும் கொடுத்து, உம்முடைய பரலோக ஒத்தாசையும் கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, நீர் கொடுக்கிற சத்துவம், நீர் கொடுக்கிற எம்பவர்மெண்ட், எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே அர்ப்பணம் ஒரு பக்கம், உம்முடைய லார்ட் டிசிப்ளின் ஆன் அவர் பார்ட், பட் டிபெண்டன்ஸ் லார்ட் ஆன் யூ, அதுக்கும் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். டிசிப்ளின் பிளஸ் டிபெண்டன்ஸ் லார்ட் வில் டேக் அஸ் டு த டெஸ்டினி. எங்களுக்கு ஒரு தேவையான ஒழுக்கம், உம்மை சார்ந்திருக்க வேண்டிய அந்த ஒரு டைனாமிக் ரெண்டும் இருந்தா எங்களுடைய லக்கை நாங்கள் அடைவோம். அதற்காக எங்களை அழைக்கிறீர். இந்த கடைசி நாட்களில் ஒரு சேனையை எழுப்புகிறீர். ஒரு ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனியை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். அதற்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தர் உங்களுடைய கெப்பாசிட்டி என்லார்ஜ் பண்ணுவாராக. கேட்ட ஆலோசனையின்படி விட்டுக் கொடுங்கள். தேவன் உங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். God bless you. கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே.
இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. பிரைஸ் காட். தேவன் நம்மோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஜோமனோமா தகப்பனே, எங்களை ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். Thank you. God bless you. See you in the afternoon.